போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினருமான பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள வீடியோ ஒன்று வைரலாகி வருவதோடு பல கேள்விகளையும் எழுப்பி வருகிறது. அந்த வீடியோவில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் தௌரஹாரா சர்க்கிள் ஆபீசர் பிபி சிங் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த காவல் நிலைய சாவுக்கு உள்ளான குடும்பத்திடமும் அவருக்கு ஆதரவாக பேச வந்த கிராமத்தினரிடமும் பேசுகிறார். நீங்கள் சொல்கிற காவல் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்யவும் முடியாது, நீங்கள் கேட்குற 30 லட்சம் நிவாரணத்தை தரவும் முடியாது, செத்து போனவனோட உடலை எத்தனை நாள் விரும்புகிறீங்களோ அத்தனை நாள் அடக்கம் பண்ணாமல் நீங்களே வச்சுக்கோங்க, அது 2 நாளோ 4 நாளோ எத்தனை நாள் வேணுமானாலும் இருக்கட்டும், நாங்கள் கிளம்புறோம் என்றபடி விருட்டென எழுந்து கிளம்புகிறார். தனது பக்கத்தில் பகிரப்பட்ட அந்த வீடியோவின் கீழ் பிரியங்கா காந்தி கூறுகையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தலித்துகளுக்கும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கும் உரிமைகளை வழங்குகிறது, நீதி பெற்று தருகிறது. ஆனால் பாஜக ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மதிக்கப்படுவதில்லை, அழுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளும் மதிக்கப்படுவதில்லை. தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நிகழ்ந்த அட்டூழியங்களை பற்றி கேள்வி எழுப்பிய போது பாஜக அரசாங்கம் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள் என பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அதே வீடியோவை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் பகிர்ந்து பாஜக ஒரு இதயமற்ற கட்சி என பதிவிட விவகாரம் தேசிய அளவில் கவனத்துக்கு வந்துள்ளது. சரி, அங்கு என்னதான் நடந்தது? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கெரி பகுதியில் உள்ள ஒரு கிராமம் ஹுலசிபூர்வா. இங்கு வசித்து வந்தவர் ராமச்சந்திர மௌரியா. சில தினங்களுக்கு முன்பு காட்டுக்கு ராமச்சந்திரன் விறகு வெட்ட சென்றிருக்கிறார். அதே சமயம் அருகிலுள்ள பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ராமச்சந்திரனையும் அவரது கூட்டாளிகளையும் கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது பிடித்ததாக கூறுகின்றனர். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இயற்றப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜனவரி 6ஆம் தேதி கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த இடத்துக்கு சோதனைக்கு சென்ற போது தப்பி ஓடிய ராமச்சந்திரன் நெஞ்சுவலி வந்து இறந்துவிட்டார் என்கிறது காவல்துறை. மாறாக அவரது குடும்பமோ கஸ்டடியில் மிருகத்தனமாக அடித்திருக்கிறது. ராமச்சந்திரனது நிலை மோசமாக இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிறது. கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான பவான் கவுதம் மருத்துவர் குழு போஸ்ட்மார்ட்டத்தை மேற்கொண்டது. பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அது வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போஸ்ட்மார்ட்டம் முடிவுகளின்படி மரணம் அதிர்ச்சியால் நடந்துள்ளது. உடல் உள்ளுறுப்புகள் எதுவுமே சேதமடையவில்லை என்கிறார். ராமச்சந்திரனின் மனைவி பூனம் தேவி தனது கணவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்ததாக கூறுகிறார். கிராமத்தினர் பலரும் அதை ஆமோதிக்கின்றனர். இறந்த ராமச்சந்திரனை மிருகத்தனமாக தாக்கிய காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும், தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தர வேண்டும், ராமச்சந்திரனுக்கு இழப்பீடாக 30 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கோரி அவரது குடும்பத்தினர் ராமச்சந்திரனின் உடலுடன் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். போலீஸ் அந்த குடும்பத்தினரிடமிருந்து உடலை வலுக்கட்டாயமாக பிடுங்கி சென்று லக்கிம்பூரில் போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கிறது. அவரது உடலை போலீசார் திரும்ப கொண்டு வந்து தரவந்த போது கிராமத்தினர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் டிராக்டர்களை கொண்டு மறித்து உடலை பெற்று போராட்டம் செய்திருக்கின்றனர். அப்போதுதான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பிபி சிங் சமாதானம் பேச வந்துவிட்டு ஈரமில்லாத அந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இதையடுத்து சுற்றுவட்டாரத்தில் உள்ள காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவலர்கள் குவிக்கப்பட்டு போராடியவர்கள் மீது லத்தி சார்ஜ் மேற்கொள்ளப்பட்டு கும்பல் கலைக்கப்பட்டிருக்கிறது. இதே லக்கிம்பூர் கெரியில்தான் 2021 போராட்டம் நடத்திய விவசாயிகள் கூட்டத்தில் உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் கார் புகுந்து 4 விவசாயிகள் கொல்லப்பட்டனர். பிரியங்கா காந்தி வெளியிட்ட வீடியோவால் உத்தரப்பிரதேச மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.